ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதா ஜர்னல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். டைம் இப்போ வந்து 7 ஆகுது. இப்போ நான் டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். விக்கிக்கு வந்து நைட் ஷிஃப்ட், அதனால் அவங்க தூங்கிட்டுருக்காங்க. ஸோ டின்னர் ஒர்க் ஃபுல்லாக நான் தான் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே இந்த இடத்த குப்பையாக தான் காட்டுவேன். இன்றைக்கி அதிசயமாக க்ளீனாக இருந்துச்சு, அதான் காட்டலாமேன்ட்டு எடுத்தேன். இப்போ வந்து இந்த சாப்பிங் போர்டெல்லாம் கழுவிட்டு டின்னருக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் தொவ்வையும் பண்ணலான்னு இருக்கேன். இது கேரளா ஸ்டைல் டிஷ்ஷு, மூங் தால் வச்சு பண்ணுறது. எப்படி பண்ணுறதுன்றது வீடியோவில் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பீனட் வச்சு ஒரு சாலட் மாதிரி பண்ண போகிறேன். லைக் நம்ம ரோட் சைட்லலாம் விற்குள்ள அந்த மாதிரி. நாங்கள் இந்த வீக் க்ராசரிக்கு போகும்போது ஃப்ரெஷ் பீனட்டே கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து அந்த தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜிப்லாக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு ரொம்ப நாள் ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணலாம். பட் நாங்கள் மேக்ஸிமம் 1 or 2 வீக்ஸில் யூஸ் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி இதை வச்சு தான் பண்ண போகிறேன். இது வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் நான் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணும்போது எடுத்து நல்லா ஒரு 2 to 3 times வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டேன். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து மூங் தால் வேக போட்டுடலாம். இப்போ மூங் தால் வந்து 1/2 cup எடுத்துக்க போகிறேன். மூங் தாலை 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, 2 பச்சை மிளகா, கீன்வாக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவே இருக்குது. ஸோ அதுவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் இப்போதைக்கு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப குட்டி ஸ்பூன்றனால 2ஆக போடுறேன். நம்ம அதுக்கப்புறம் கிரேவி தாளிக்கும் போதும் உப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுக்கணும். நான் வந்து ஒரு ஹேக் பார்த்தேன். இப்போது விசில் வைக்கும் போதும் மேலே தண்ணி வந்து வருதுல்ல, ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா வராது அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நான் அது ட்ரை பண்ணும்போது சில இதுக்கு அதுக்கு ஒர்க் ஆச்சு, சில இதுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பீனட் சாலட்க்கு வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மாங்காய் இல்லை, அதனால் மாம்பழம் போட்டிருக்கேன். பட் அது வந்து ஸ்வீட்டாக இல்லை, கொஞ்சம் புளிச்சுதா, அதனால் ஓகே மாங்காய் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இப்போது இதில் வந்து சால்ட்டு, சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணணும். சாட் மசாலா போட்டால் கூட நல்லாயிருக்கும், பட் நான் இன்றைக்கி சாட் மசாலாலாம் எதுவும் நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான். பீனட் குக் ஆனதுக்கப்புறம் அதை இதில் ஆட் பண்ணிட்டோம்னா சாலட் வந்து ரெடி ஆகிடும். மீன்வைல் நான் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன். ஆக்சுவலாக உண்மையாகவே வழிஞ்சு ஊற்றலை, லைட்டாக மேலே வந்திருக்கு. பட் யூஸ்வலாக அப்படியே கீழெல்லாம் ஊற்றி அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடும். பட் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. இந்த டிப் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீனட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. மேலே கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டேன். இந்த புளிப்பு, லைட்டாக அந்த ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணிவிட்டு நம்ம லோட் பண்ணிடலாம். மூங் தால் ரெடி ஆயிடுச்சு. இது 3 விசில் வச்சேன், அதுலேயே நல்லா குழஞ்சிடுச்சு. நீங்கள் வேணும்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகம் ஆட் பண்ண போகிறேன். 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை,
இதில் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்பாத்தி போட போகிறேன். நாளைக்கும் சேர்த்து தான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். யூஸ்வலாக சப்பாத்தி உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு சப்பாத்திக்கு மேலே கிளிங் ராப் போட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் எடுத்து அப்படியே சூடாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நாளைக்கு விக்கிக்கு வேறு நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு அதை உருட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இதனால் ஈஸியாக சுட்டு சாப்பிட்றலாம். அதனால் நாங்கள் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். ஸ்ட்ரெயிட்டாக பிளேட்லேயே சப்பாத்தி வச்சோன்னா ஒட்டிக்கும். அதனால் கீழே ஒரு லேயர் கிளிங் ராப் போட்டுட்டு அதுக்கு மேலே வைக்கணும். சப்பாத்தி போடுறது கூட எனக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் போட்டுட்டேன். எனக்கு இந்த அரேஞ்ச் பண்ணுற வேலையே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை. அவ்வளோதான், ஃபுல்லாக ரேப் பண்ணியாச்சு. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். விக்கிக்கு சப்பாத்தி சுட்டு ஹாட் பேக்கில் வச்சுட்டேன். டிஷ்வாஷரும் எல்லாமே லோட் பண்ணியாச்சு. டிஷ்ஷஸும் எதுவுமே இல்லை. இங்கேயும் ஃபுல்லாக எல்லாமே க்ளீனிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடலாம். ஒரு சப்பாத்தி, அப்புறம் வந்து வேர்க்கடலை சுண்டல். இதுதான் என்னோடய டின்னர். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வாக்கிங் போகலான்னு கிளம்பியிருக்கேன். சம்மர் டைமில் தான் நம்மளால் இப்படிலாம் போக முடியும். வின்டர் டைமில் போக முடியாது. அதனால தான் சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்திருக்கேன். ஃப்ரண்ட் கேமில் எடுத்தால் பிக்சல் பிரேக் ஆகிற மாதிரியே இருக்குது. கிளியராகவே இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியலை எனக்கு. டைம் இப்போ 9:20 ஆகுது. ஆனால் இன்னும் இருட்டவே இல்லை, வெளிச்சமாக தான் இருக்குது. யூஸ்வலாக ஈவினிங் டைமில் வாக்கிங் வருவேன். அரௌண்ட் 6:30 அந்த மாதிரி. ஒரு 2 ரவுண்ட் போயிட்டு வந்தேன்னா ஒரு 3000 ஸ்டெப் கிட்ட கவர் ஆகும். அதனால் 2 ரவுண்ட் போயிட்டு வருவேன். இன்றைக்கி ஈவினிங் போகிற மூடு இல்லையா, அதனால் சரி சாப்பிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். முன்னாடிலாம் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 3 கிலோ இல்லை 4 கிலோ குறைப்பேன். அதுக்கப்புறம் அதை டீலில் விட்டுருவேன். இப்போ தான் அதிசயமாக ஓகே ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. முன்னாடிலாம் நான் காலேஜில் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும், கோவிடுக்கு முன்னாடி வரைக்குமே நான் எப்போவுமே அண்டர் வெயிட்லேயே தான் இருப்பேன். அந்த கோவிட்னு ஒன்று வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. அதுக்குள்ளே அந்த 1 இயரில் ஓவர் வெயிட்டுக்கு போயிட்டேன். அப்போ ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் குறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் குறைச்ச படம் இல்லை. இன்னும் 3 கிலோ நான் குறைக்க வேண்டியது இருக்குது. நான் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி குறைச்சேன் என்ன பண்ணேங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்.